கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகி அநேகருக்கு நன்மையாக இருந்ததைப் போல, அநேகர் வாழ்க்கை திருப்தியடை செய்ததைப் போல உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் அப்படியே மாற்றுவார். அநேகருடைய வாழ்க்கையில் இங்கே திருப்தியை உண்டாக்குற ஒரு பாத்திரமாக கண்டிப்பாக இருப்பீங்க. விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்கள், நம்ம ஆண்டவர் நம்ம மேலே கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். ஆலோசனை சொல்லுகிறவர், ஆலோசனை கர்த்தர். ஏசு 9:6 அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். பாருங்கள், பேதுரு அதாவது இரவெல்லாம் பிரயாசப்பட்டு மீனே கிடைக்கல, வலையை அலசி கொண்டிருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல தெரியுமா, நீ இப்போ ஆழத்தில் போய் வலையை வீசுன்னு சொல்லார் மீன்களை பிடிக்கும்படிக்கு. ஆனால் அந்த பேதுரு என்ன சொன்னாப்புல தெரியுமா, ஆண்டவரே நான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன்ப்பா, ஒன்றுமே அகப்படலை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி நான் வலையை போட்டேன்னு சொல்லி ஆழத்தில் படகை தள்ளிட்டு போய் வலையை போட்டோன்னே வலைகள் கிழிந்து போக நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மீன் தன்னுடைய படகை நிரப்பி தன்னுடைய கூட்டாளிகளுடைய படகை நிரப்புனதை பார்க்குறோம். பார்த்தீங்களா? அன்று ஆலோசனை கொடுக்குறாரு. போ, தேவன் ஆலோசனை கொடுப்பாரு. தாவீது ஒரு தடவை தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, பெலிஸ்தர்கள் எதிராக வந்திருக்காங்க, யுத்தத்துக்கு போகலாமா? அப்போ அன்று ஆலோசனை கொடுத்தாரு. அதாவது நீ என்ன செய்யணும்னா, முசுக்கொட்டை செடியில் ஒரு இரைச்சல் கேட்கும், அந்த நேரத்தில் நீ புறப்பட்டு உனக்கு முன்பாய் கர்த்தர் போவார். பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட தேவன்! அவர் ஆலோசனை கொடுத்து அந்தபடியே ஆண்டு நடத்தினார். அதே போல் எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய், அதாவது சீரிய ராஜா அவங்க ஆட்களை அனுப்பி பதிவிருந்து அவங்களை அழிக்க நினைச்சான். ஆனால் ஆண்டு எலிசா தீர்க்கதரிசி மூலம் ஆலோசனை கொடுக்குறாரு இஸ்ரவேல் ராஜாவுக்கு, இந்த பக்கத்தில் இங்கே போகக்கூடாது, அங்கே அவங்க பதிவு இருப்பாங்க, சீரியர்கள் பதிவு இருப்பாங்க, மறைஞ்சிருப்பாங்க, அவங்கள அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து அந்த இடத்துக்கு போகாமல் அவங்க தங்களை காப்பாற்றி கொண்டதை பார்க்க முடியும். தேவப்பிள்ளையில் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை ஆண்டவர் தருவார். முக்கியமான ஒரு விஷயம் இருக்கலாம், அது வேணுமா வேண்டாமான்னு சொல்லி முடிவெடுக்க தெரியாமல் இருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு புறப்பட்டு வரும். அதில் ஒரு தெளிவு உண்டாகும், அதிசயத்தை காண்பீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிற இந்த நாளிலும் ஆண்டவரே, ஏதாவது காரியங்களில் எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல், எப்படி முடிவெடுக்கிறது தெரியாமல் யாராவது இருப்பாங்கன்னா, ஆண்டவர் அந்த காரியத்தில் ஆலோசனை கொடுத்து அந்த காரியங்கள் நல்லபடியாய் செய்து முடிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, நோயாளிகளை தொட்டு சுகமாக்கும், பிசாசின் பிள்ளையில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும். குறிப்பாக கடன் பாரத்தில் ஒவ்வொரு நீர் விடுதலையாக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்க எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். நீர் அப்படி செய்தி. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.